வணக்கம் நண்பர்களே. தி டெய்லி ஃபேக்ட்ஸ் செய்தி பகுப்பாய்விற்கு வரவேற்கிறோம். இன்று நம் முன்னால் உள்ள சர்வதேச நிலைமைகள் மிகவும் சிக்கலானவை. வளைகுடா பகுதியில் அதிகரித்து வரும் பதற்றம் முதல் தமிழக அரசியல் களம் வரை அனைத்து முக்கிய நிகழ்வுகளையும் இன்று ஆழமாக பகுப்பாய்வு செய்வோம். ஒவ்வொரு செய்தியின் பின்னணியும் அதன் தாக்கங்களும் என்ன என்பதை இராணுவ துல்லியத்துடன் ஆராய்வோம். இது வெறும் செய்தி வாசிப்பு அல்ல, மாறாக உண்மையான பகுப்பாய்வு. முதலில் வளைகுடா பிராந்தியத்தில் நிலைமை எவ்வாறு மோசமடைந்து வருகிறது என்பதை பார்ப்போம். ஈரான் மீதான அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அந்நாடு கண்ணி வெடியில் சிக்குமா என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தத்தை தொடர்ந்து பிரயோகித்து வருகின்றன. இந்த சூழலில் ஈரான் தனது அணு ஆயுத திட்டங்களை முன்னெடுப்பதா அல்லது சமரசத்திற்கு வருவதா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நிலைமையையும் பாதிக்கும் வகையில் உள்ளது. இந்த சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றவுடன் வளைகுடா யுத்தம் மேலும் உக்கிரமடைந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. ட்ரம்ப் தனது முதல் நாட்களிலேயே ஈரான் மீதான கடுமையான பொருளாதார தடைகளை மீண்டும் அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளார். அமெரிக்க கடற்படை பலங்கள் ஹார்முஸ் நீர்ச்சந்தியில் கூடுதல் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இது இந்திய எண்ணெய் இறக்குமதிக்கு நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது. நமது நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு இந்த மோதலால் கடுமையாக பாதிக்கப்படும். தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு இது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். மூன்றாவதாக, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா தனது அனுமதி தருமா என்பது குறித்த தகவல்கள் மிகவும் முரண்பாடானவையாக உள்ளன. மோடி அரசாங்கம் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்றாலும் ட்ரம்ப் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஏற்கனவே அமெரிக்கா தனது கூட்டாளி நாடுகளுக்கு ரஷ்ய எரிசக்தி வர்த்தகத்தை குறைக்கும்படி அழுத்தம் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியா எவ்வாறு தனது சுதந்திரமான வெளியுறவுக் கொள்கையை தொடர்வது என்பது பெரிய சவாலாக உள்ளது. இது நமது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களையும் பாதிக்கும். இந்த பதற்றம் நிறைந்த சூழலில் ட்ரம்ப் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீர்ச்சந்தியை தொட்டால் முழுமையாக அழித்து விடுவேன் என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார். இது வெறும் வெற்று அச்சுறுத்தல் அல்ல, மாறாக அமெரிக்க இராணுவ கொள்கையின் தெளிவான அறிவிப்பாகும். ஹார்முஸ் நீர்ச்சந்தி உலக எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய நரம்பு மண்டலம் ஆகும். இந்நிலையில் ஈரான் இந்த கடல் வழியை முற்றுகையிட முயன்றால் அது உலக எண்ணெய் விலையை வானளவு உயர்த்தும். இந்தியாவின் எண்ணெய் பாதுகாப்புக்கு இது நேரடி அச்சுறுத்தல். ஆனால் ட்ரம்ப் மீது போர் நிறுத்த சொல்லி கடுமையான அழுத்தம் வந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்குள்ளேயே பல்வேறு பிரிவினர் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு நீண்ட யுத்தத்தில் ஈடுபடுவதை எதிர்க்கின்றனர். ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் யுத்தங்களில் அமெரிக்கா பெரும் நாணய மற்றும் மனித உயிர் இழப்புகளை சந்தித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் உடனான மோதல் மேலும் சிக்கலானதாக இருக்கும். இது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அபாயம் உள்ளது. இந்தியாவின் ஐடி மற்றும் ஏற்றுமதி துறைகளுக்கு இது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மூன்றாவதாக, சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டின் உண்மையான நிலைமை மறைக்கப்படுகிறது என்பது கவலையளிக்கும் விஷயம். ஈரான் பிராந்தியத்தில் உள்ள பதற்றம் காரணமாக எல்பிஜி விலைகள் ஏற்கனவே உயர ஆரம்பித்துவிட்டன. ஆனால் அரசாங்கம் இதன் உண்மையான தாக்கத்தை மக்களிடமிருந்து மறைக்க முயல்கிறது. தமிழகத்தில் ஏற்கனவே சமையல் எரிவாயு விலை உயர்வு குடும்பங்களை பாதித்து வருகிறது. இந்த போக்கு தொடர்ந்தால் சாமானிய மக்களின் வாழ்க்கை செலவு கணிசமாக அதிகரிக்கும். அரசாங்கம் இதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். தமிழக அரசியல் களத்தில் முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மோடி அரசாங்கம் டிஎம்கே அரசுக்கு செக் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய மாநில உறவுகளில் ஏற்பட்டுள்ள விரிசல் தமிழக வளர்ச்சி திட்டங்களை பாதிக்க ஆரம்பித்துவிட்டது. ஜிஎஸ்டி வருவாய் விகிதாசாரம்,
மத்திய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு சரியான ஒத்துழைப்பு தராமல் இருப்பது கவலைக்குரியது. இது ஒட்டுமொத்த மாநிலத்தின் நலனையும் பாதிக்கும் வகையில் உள்ளது. அரசியல் மோதல்களுக்கு மேலாக மாநில மக்களின் நல்வாழ்வு இருக்க வேண்டும். ஏஐஏடிஎம்கே தலைவர் எடப்பாடி பழனிசாமி டிஎம்கே அரசுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுதான் உங்களுக்கு இறுதித் தேர்தல் என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார். இந்த அறிக்கை வெறும் அரசியல் பேச்சு அல்ல, மாறாக தமிழக மக்களின் அதிருப்தியை பிரதிபலிக்கும் ஒரு குரல். மதுபான கொள்கை, வேலையின்மை, விலைவாசி உயர்வு போன்ற பல பிரச்சினைகளில் டிஎம்கே அரசு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. இதன் காரணமாக மக்களிடையே அதிருப்தி அதிகரித்து வருகிறது. அடுத்த தேர்தலில் இது முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தும். மூன்றாவதாக, நடிகர் விஜய் அரசியல் களத்தில் நுழைந்தவுடன் கூட்டணி அரசியல் சமன்பாடுகள் மாறத் தொடங்கியுள்ளன. பவன் கல்யாண் போன்ற தெலுங்கு அரசியல் தலைவர்களின் முயற்சியால் ஏஐஏடிஎம்கே மற்றும் டிவிகே இடையே நெருக்கம் ஏற்படும் சாத்தியம் உள்ளது. இது தமிழக அரசியல் கட்டமைப்பை முழுவதுமாக மாற்றியமைக்கும். இளம் வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கு உள்ள செல்வாக்கு குறிப்பிடத்தக்கது. இது பாரம்பரிய கட்சிகளுக்கு சவாலாக அமையும். ஆனால் இந்த மாற்றம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு நன்மை பயக்குமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். தமிழகத்தின் உள்பிரச்சினைகளில் சில கவலையளிக்கும் நிகழ்வுகள் நடந்துள்ளன. விலத்திகுளம் கொலை வழக்கில் பெற்றோர்கள் வெளியிட்டுள்ள தகவல்கள் பகீர் விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளன. இது வெறும் கிரிமினல் வழக்கு அல்ல, மாறாக சமூக நீதி மற்றும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட முக்கிய பிரச்சினை. குடும்பத்தினர் தெரிவித்துள்ள தகவல்களின்படி இந்த சம்பவத்தில் பல மர்மங்கள் உள்ளன. போலீஸ் விசாரணை சரியான திசையில் நடத்தப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இது மாநில அரசின் ஆட்சித் திறனை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் உள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மீதான துப்பாக்கிச் சூடு சம்பவம் மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது. 20 ஆண்டுகளாக இருந்த அரசியல் சதி திட்டம் இப்போதுதான் வெளிவந்துள்ளது. காஷ்மீர் பிராந்தியத்தில் உள்ள அரசியல் நிலைமை மிகவும் சிக்கலானது. மத்திய அரசு ஆர்டிகிள் 370 ரத்து செய்தவுடன் அப்பகுதியில் அமைதி நிலவுவதாக கூறப்பட்டது. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் உண்மையான நிலைமை வேறுவிதமானது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்திய ஒற்றுமை மற்றும் அமைதிக்கு இது சவாலாக உள்ளது. திருமல் கோயில் நிர்வாகத்தின் புதிய முடிவு மிகவும் வரவேற்கத்தக்கது. வீடு தேடிச் சென்று பெருமாள் தரிசனம் தருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆன்மீக சேவையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இந்த முயற்சி பாராட்டத்தக்கது. தமிழர்கள் அதிக அளவில் திருமல் கோயிலுக்கு செல்வதால் இந்த சேவை அவர்களுக்கு பெரிதும் பயன்படும். இதுபோன்ற நற்பணிகள் சமூக நல்லிணக்கத்தை வளர்க்கும். மத்திய கிழக்கு நிலைமையை மேலும் ஆழமாக பார்ப்போம். ஈரான் முன்வைத்துள்ள 3 நிபந்தனைகள் சர்வதேச அரசியலில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அமெரிக்க படைகள் வளைகுடா பிராந்தியத்தில் இருந்து வெளியேற வேண்டும், இஸ்ரேல் மீதான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும், பாலஸ்டைன் நாட்டிற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பவை அந்த நிபந்தனைகளாகும். இவை நிறைவேற்றப்படுவது நடைமுறையில் சாத்தியமற்றது. ஆனால் ஈரான் இந்த நிலைப்பாட்டின் மூலம் தனது சித்தாந்த பலத்தை வெளிப்படுத்த முயல்கிறது. ருமானியா உடனான அமெரிக்கா ஒப்பந்தம் ஈரானுக்கு எதிரான புதிய முன்னணியை உருவாக்கும் நோக்கத்தில் உள்ளது. லெபனான் நிலைமை மேலும் மோசமடைந்து வருகிறது. ஹெஸ்போல்லா இயக்கம் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் எல்லைப் பகுதியில் தனது பலத்தை அதிகரித்துள்ளது. இந்த மோதல் வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை அல்ல, மாறாக மத்திய கிழக்கின் ஒட்டுமொத்த சக்தி சமநிலையை பாதிக்கும் வகையில் உள்ளது. ஈரான் தனது ப்ராக்ஸி படைகளை முன்னிறுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக மறைமுக யுத்தம் நடத்தி வருகிறது. இது ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் நிலையற்ற நிலைக்கு தள்ளும். டிரம்பின் யுத்த நிறுத்த திட்டம் நடைமுறையில் எவ்வளவு பலனளிக்கும் என்பது சந்தேகத்திற்குரியது.
புட்டின் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளன என்று கூறப்படுகிறது. ஆனால் ரஷ்யா உடனான யுக்ரைன் யுத்தம் மற்றும் மத்திய கிழக்கு பிரச்சினை இரண்டையும் ஒரே சமயத்தில் தீர்ப்பது மிகவும் சவாலான காரியம். அமெரிக்கா தனது உலகளாவிய மேலாதிக்கத்தை பராமரிப்பதற்கும் பல்வேறு பிராந்திய மோதல்களில் இருந்து விலகுவதற்கும் இடையே சமநிலை காண்பது கடினம். இந்திய மக்களுக்கு எரிசக்தி பாதுகாப்பு இப்போது மிகப்பெரிய கவலையாக மாறியுள்ளது. எல்பிஜி மற்றும் பெட்ரோல் விலைகளில் ஏற்படும் அதிகரிப்பு பயம் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. ஆனால் இந்த சூழலில் ஈரான் இந்தியாவுக்கு மட்டுமே சிறப்பு அனுமதி கொடுக்க தயாராக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இது இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையின் வெற்றியாக பார்க்க முடியும். ஆனால் அமெரிக்கா இதை எவ்வாறு பார்க்கும் என்பது தெரியவில்லை. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்கனவே பல பகுதிகளில் நிகழ்ந்து வருகிறது. அரசாங்கம் இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும். அடுத்ததாக, டூம்ஸ்டே ஃபிஷ் மீண்டும் கடற்கரையில் கரை ஒதுங்கியுள்ளது. இந்த அரிய வகை மீன் கரை ஒதுங்குவது இயற்கை பேரழிவுகளின் முன்னறிவிப்பாக கருதப்படுகிறது. ஜப்பானிய நம்பிக்கையின்படி இது நிலநடுக்கம் மற்றும் சுனாமிக்கான எச்சரிக்கை. இந்தோ பசிபிக் பகுதியில் நிலநடுக்க அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். தமிழக கடற்கரையோரப் பகுதிகள் இயற்கை பேரழிவுகளுக்கு தயாராக இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம். கடைசியாக, சீனாவின் நாஸ்ட்ராடேமஸ் என அழைக்கப்படும் ஜியாங் எக்ஸுயிக்ஸ்வின் இன் தீர்க்க தரிசனம் ஒரு முக்கிய விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறது. அவரது கணிப்புகளின்படி ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா தோல்வியடையும். இது வெறும் ஊகம் என்று கருதினாலும் சர்வதேச சக்தி சமனி மாறும் சாத்தியம் உள்ளது. அமெரிக்கா உடனான நீண்டகால யுத்தத்தில் ஈரான் நிலைத்து நிற்கும் திறன் உள்ளதா என்பதுதான் உண்மையான கேள்வி. இந்திய வெளியுறவுக் கொள்கை இந்த மாறிவரும் சர்வதேச சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய பகுப்பாய்வில் நாம் பார்த்த அனைத்து விஷயங்களும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. வளைகுடா பதற்றம், தமிழக அரசியல், எரிசக்தி பாதுகாப்பு என அனைத்தும் நமது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் காரணிகள். இந்த மாற்றங்களை சரியாக புரிந்து கொண்டு நம் நாடு முன்னேற வேண்டும். எச்சரிக்கையுடன் இருங்கள். தகவல்களை ஆழமாக ஆராய்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தி டெய்லி ஃபேக்ட்ஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இதுபோன்ற முக்கிய பகுப்பாய்வுகளை பெறுங்கள். இது தி டெய்லி ஃபேக்ட்ஸ். தொடர்ந்து கவனியுங்கள், முன்னேறுங்கள்.